அதிமுக இருந்து நீங்க வந்து திமுக சேர்ந்து வாரிய தலைவர் ஆயிருக்கீங்க. எம்ஜிஆர் காலத்திலேயே நீங்க பாத்துருக்கீங்க, ஜெயலலிதா காலத்திலேயே நீங்க பாத்துருக்கீங்க. இப்போது அதிமுக எந்த நிலைமையில இருக்கு? அதிமுக எங்கே இருக்கிறது என்று தொலைநோக்கு பார்வையோடு தேடி பார்த்தாலும் கூட கண்ணுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கொண்ட கொள்கை, அம்மா அவர்கள் காட்டிய பண்பு, பரிவு, பாசம் இவை அனைத்தையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரிடத்திலே இன்றைக்கு மக்களும் தொண்டர்களும் கண்டு கொண்டிருக்கிறார். எனவே அதிமுக என்பது தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து 2-3 மாதங்கள் கடந்தாயிருக்க. அதிமுகவோட தாவத்தோட இழந்துட்டீங்களா? கலந்து போய்விட்டது. கலந்து போய் சொல்றீங்களா? இல்ல கலந்து விட்டதுன்னா இருக்க அதிமுக இணைக்க சொல்றீங்களா? நீங்க எங்க இருந்தா தானே இணைக்கிறதுக்கு. எல்லாமே வந்த பிற்பாடு வெள்ளம் என்ன மடிஞ்சா என்ன போடா என்ன எல்லாம் வெள்ள கணக்கிலே வந்து சேர்ந்து விட்டார்கள். இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் வந்து இப்ப புதுசா இருக்கக்கூடிய தாவேக அனுபவம் இல்லாத அந்த நபர்களோட எப்படி இணைந்து பணி செய்ய முடியுது? என்ன அனுபவம் இல்லைன்னு என்று சொல்றீங்க நீங்க? எப்படி அவர்கள் அனுபவம் மற்றவர்கள் நினைக்கிறீர்கள்? அனுபவப்பட்டவர்கள் நிறைய இடத்துல இல்லை இல்லை, அவர்கள் தானே இந்த தேர்தலில் வெற்றிக்காக பாடுபட்டவர்கள். அவர்களை உழைத்த உழைப்பு தானே இன்றைக்கு மரியாதைக்குரிய தளபதி அவர்களை முதலமைச்சராக ஆக்கி இருக்கிறது. 75 ஆண்டு கால திமுக வரலாற்றுல பல்வேறு சீர்திருத்தங்களை இந்த நேற்றுக்கு வந்து திமுக சார்பில் வந்து அதை நம்ம எப்படி சார் பார்க்கிறோம்? திராவிட கட்சிகளே ஆழமான கட்சி வந்து திமுக மறுசீரமைப்புங்கிற ஒரு கட்டத்துக்கு அவங்க எடுத்து போயிருக்காங்கன்னா அது எதனால? ஒரு படத்திலே, கடந்த காலத்திலே ஒரு படத்திலே நீங்கள் தளபதி அவர்கள் தெளிவாக உச்சரிப்பார்கள். பயம், தோல்வி பயம், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கான பயத்திலே அவர்கள் சீர்திருத்தம் என்ற பெயரிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைவதற்கு முன்னால், அந்த இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால் பேரறிஞ பெருந்தகை அண்ணா அவர்கள் வாரிசு அரசியலை பற்றி வரவேற்றிருக்கிறார்களா? இதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமே வாரிசு அரசியல் தானே. அது வீழ்ந்துபட்டு போய்விட்டது, அது செத்து போய்விட்டது. அதற்காக இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்.